இந்த நார்மல் சர்க்காடியன் ரிதம்ல வந்து காலையில 3 டூ 5 அதாவது 3 ஏஎம் டூ 5 ஏஎம் அதே மாதிரி ஈவினிங் 3 பிஎம் டு 5 பிஎம் வந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த 3 பிஎம் டு 5 பிஎம் அதாவது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஈவினிங் ஆனால் எனக்கு லைட்டாக தூக்கம் வருதுப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு ஃபீலிங்கை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது சாயந்தரம் ஆனால் 3 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே நமக்கு வந்து அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து ஒரு மைல்ட் டு மாடரேட் இருக்கும். அதனால நமக்கு ஒரு தூக்கமான ஒரு ஃபீலிங் வரும். பட் இந்த ஃபீலிங்கை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். நமக்கு வேலை இருக்குது, ஏதாவது நம்மளை நாமே என்கேஜ் பண்ணி நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் 3 ஏஎம் டு 5 ஏஎம் இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைமில் தூங்கிடுவோம். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் காலையில் அந்த 3 டு 5 மணிக்கு தான் வந்து ஹைவேஸில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். ஏன்னா டிரைவர்ஸ் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ் வந்து இந்த டைமில் வந்து அவங்களோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கிறனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால் உங்களை எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறது, இந்த 3 ஏஎம் டு 5 ஏஎம் நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு போகிறவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹைவேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டைமில் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் கண்டிப்பாக தூங்கி எந்திரிச்சு 5 மணிக்கு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் திருட்டுகள் நடக்கிறதும் இந்த 3 ஏஎம் டு 5 ஏஎம். ஏன்னா நம்ம இந்த டைமில் வந்து அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருப்போம். அதனால் நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம கட்டில் கடிவியோ இல்லை கட்டிலுக்கு மேலேயோ நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. அதனால பெரும்பாலான கொலை சம்பவங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் சர்க்காடியன் ரிதம். இதுக்கு பேர் வந்து ப்ராசஸஸ் சி அப்படின்னு சொல்லுவோம்.